மாணவரணி நிர்வாகிகளாகிய நீங்கள் உங்கள் பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகிறீர்கள். அதிலும் சில மாவட்டங்கள், சில கிளைகள் புதிதாக இன்னோவேட்டிவ் திங்ஸ், புதியதாக பல நிகழ்ச்சிகளை இம்ப்ரெஸ் பண்ணுகிற அளவுக்கு நடத்துகிறீங்க. ஆனால் அது குறித்த தகவல்களை மாநிலத்திற்கு தெரிவிப்பது எப்படி? சரியாக நிறைய பேர் நடத்துகிறாங்க, ஆனால் தெரிவிக்க மறந்துடுறாங்க. அது குறித்து விளக்க மாநில மாணவரணி செயலாளர் அல்லமீன் அவர்களை மாணவரணியின் செய்தி தொடர்பு என்ற தலைப்பில் உரையாற்றுமாறு அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அகிலங்களை எல்லாம் படைத்தது இறைவன் ஒருவன் என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது அடிமையாகவும் அவனுக்கு தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சியம் கூறியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மாணவரணியும் செய்தி தொடர்பும். சகோதரர் அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, மாணவரணியின் சார்பாக நடக்கக்கூடிய பணிகளை எல்லாம் எவ்வாறு வெளிக்கொணர்வது, எவ்வாறு வெளியே கொண்டு வந்து காண்பிப்பது, எவ்வாறு எல்லாம் நாம் நியூஸாக மாற்றுறது என்பதை குறித்து நான் பேசுவேன் என்று சொன்னாங்க. நான் இந்த விஷயத்தை அதற்குள் மட்டுமே சுருக்கி கொள்ளாமல் பொதுவாக இஸ்லாமிய சமுதாயம் தான் செய்த விஷயங்களை குறித்து இந்த உலகத்திற்கு எதை சொல்லி இருக்கிறது, தௌஹீத் ஜமாத் மட்டும் இல்லை, நாம் செய்கிற பணியை நம்ம சொல்கிறது கிடையாது, வெளியே வேற விஷயம், அது அதிகமாக சொல்கிறது கிடையாது. ப்ரோக்ராமை பண்ணிவிட்டு ஃபோட்டோ அனுப்புன்னு 10 தடவை ஃபாலோ பண்ணால் தான் பல மாவட்டங்கள் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. எப்போ நீ செஞ்ச பணி அவன் மேடையில் ஒரு தான் ஃபோட்டோ வந்துடாதான்னு அலையிறான், தன்னுடைய ஊர் வந்துடாதான்னு சொல்லி அலையிறான், மாவட்டம் வந்துடாதான்னு அலையிறான். ஏதாவது பண்ணுங்கயா, பத்திரிகையை கூப்பிட்டா பத்திரிகையில் பேர் வந்துடாதான்னு ஊருமே அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் வெப்சைட்டில் போடணும், உணர்வில் போடணும் அப்படின்னு சொல்கிற காலத்தில் இப்போ ஓரளவுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் ரொம்ப கெஞ்சுற மாதிரியான சூழல், ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சுன்னா ஃபோட்டோ அனுப்புங்க பாய் அப்படின்னு சொல்லி ஒரு கெஞ்சக்கூடிய சூழலில் ஒரு காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டு கீண்டெல்லாம் கொடுத்த உடனே இப்போ சில மாவட்டங்கள் கொஞ்சம் வேகமாக பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் பல மாவட்டங்கள் அல்லாவுக்காக செய்கிறோம் பாய், அல்லாவுக்காக செய்கிறோம், நம்ம என்னதுக்கு அல்லாஹ் சுபாத்தலாம் மறுமையில் கூலியை கொடுக்க போகிறான், இதை எல்லாமே போய் வேறு பண்ணுறது. மாணவரணி ஒரு வெப்சைட் நடக்குது, tntjsw.net. இவ்வளோ ஒரு 1000 ரூபாய் கல்வி உதவியாக ஒருத்தருக்கு வழங்கணும். ஒருத்தர் உடனே அங்கே கமெண்ட் போடுறார், நீங்கள் செய்கின்ற உதவிகளை மக்களிடம் சொல்லி காண்பிப்பது அசிங்கமாக தெரியவில்லையா? நாங்கள் செய்கிற உதவியை சொன்னால் எங்களை பார்த்து ஒரு 4 பேர் செய்வான்ற நல்ல எண்ணத்தை தானே போடுறோம். அதை வாங்குறவருடைய முகத்தை கூட மறைச்சிட்டோம், கொடுத்தவருடைய முகம் கூட தெரியலை, கொடுத்தவருடைய பதவியை போட்டோமா, அதெல்லாம் போடல. இந்த கிளையின் சார்பாக இவ்வளவு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு செய்தியாக கொடுக்குறோம், அதற்கு ஒரு கமெண்ட். இது இன்னைக்கு நேற்று நம்மளுடைய சமுதாயத்துக்கு இடையில உள்ள பிரச்சனை கிடையாது. இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஆரம்பத்திலிருந்து இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்ததனுடைய விளைவுதான் இந்த நாட்டில் உள்ள சமுதாயங்களில் எல்லாம் மோசமான சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இன்று வரை கருதப்படுகிறது. ஒரு நல்ல விஷயத்தை ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவன் செய்யும் பொழுது அதை அவன் விளம்பரப்படுத்துவதில்லை. அப்படியே அவன் அதை விளம்பரப்படுத்தினாலும் பக்கத்தில் இருக்கிறவன் அதை விடுவதில்லை. இதனால் தான் இந்த சமுதாயம் நாசமாய் போனது என்பதை ஆணித்தரமாக சொல்வதற்குத்தான் எனக்கு இந்த வாய்ப்பை தகுந்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். இதை வெறும் மாணவரணியும் செய்தி தொடர்பும் என்கின்ற ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம அடக்கிக்கொள்ள விரும்பல. இந்த விஷயம் சரியாயிடுச்சுன்னா மாணவரணியான செய்தி தொடர்பு நடந்துடும். காலைல சம்சுல்ஹான் சொன்னாங்க, தௌஹீத் ஜமாத்தினுடைய பணிகள் என்னவோ அதுதான் மாணவனுடைய பணி. ஆமா, தௌஹீத் ஜமாத் கடந்து வந்த பாதையும் மாணவரணியும் தலைப்பு. தௌஹீத் ஜமாத் கடந்து வந்த பாதையில் ஒரு அங்கம் மாணவரணி, அவ்வளவுதான். மாணவரணிக்கு என்று தனி அஜெண்டா கிடையாது. கல்வியை மட்டும் அதிகமாக செய்கிறோம், கல்வி உதவி, கல்வி சேவைகளுக்கு கான்சென்ட்ரேட் பண்றோம். மற்றபடி இந்த இயக்கம் எதை தன்னுடைய கொள்கையாக கொண்டிருக்கிறதோ, இந்த இயக்கம் எதை தன்னுடைய விதிகளாக வகுத்து இருக்கிறதோ அதில் ஒரு அளவு கூட, ஒரு இன்ச்சு கூட மாற்றம் இல்லாமல் செய்யக்கூடியதாகத்தான் இந்த அணி இருக்க வேண்டும், இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ நாம பேசக்கூடிய இந்த விஷயம் என்பது வெறும் மாணவரணியை மட்டும் மையப்படுத்தி பேசினாயானால் நான் ஒரு என்ன சொல்றது சுயநலவாதியாகத்தான் நான் கருதப்பட்டுருவேன் சொல்லி நம்புறேன். அதனால நான் இதை ஒரு பொது விஷயமாக பேசுவதற்கு விருப்பப்படுகிறேன். அன்பு சகோதரர்களே, இந்தியாவில் இஸ்லாமிய சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தது, இன்று எப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கிறது, நாம் எவ்வாறு நடத்தப்படுகிறோம், நாம் எவ்வாறு நடந்து கொண்டிருந்தோம் ஒரு காலத்தில்
எண்ணி பார்க்க வேண்டும். விஸ்வரூபம் ஒரு படத்தை ஒரு நாய் எடுக்குது. அந்த படத்தை எடுத்து விட்டு அவர்கள் அந்த படத்தில் நம்மை தரக்குறைவாக மட்டம் தட்டி பேசுகிறார்கள். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றான். இந்த சமுதாயம் என்றைக்கும் அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய துணிந்ததில்லை. அப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் இங்க இருக்கிறவன் செய்ததாக இல்லாத கதையை ஒன்றை சொல்றான். முல்லா உமர்னு ஒருத்தனை பற்றி பேசுறான். அவன் நல்லவனா கெட்டவனா தீமையா அதெல்லாம் இல்ல. முல்லா உமருக்கும் இங்க இருக்கிறவனுக்கும் தொடர்பு இருக்கு. நான் எடுக்கக்கூடிய கதை உண்மை கதை என்று சொல்லிக்கொண்டு அந்த கதையோடு தமிழக இஸ்லாமியர்களை சேர்த்து வைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறான். அதை எதிர்த்து இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போரிடுவார்களேயானால், கோஷமிடுவார்களேயானால், கூச்சலிடுவார்களேயானால், தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய ஆசைப்படுவார்களேயானால், தங்களுடைய கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது என்று ஒரு கூட்டம் சத்தம் போட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒருவனை பற்றி நீ தவறாக பேசுகிறாய், அவனிடம் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்ற, அந்த சமுதாயத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நீ சொல்றியடான்னு சொல்லி கேட்டா எங்களுடைய கருத்தை நீங்கள் பறிக்கிறீர்கள் என்று சொல்றார். ஆனால் அதே சமுதாயத்தை அந்த சினிமாக்காரன் செய்யக்கூடிய காரியங்களை ஒரு பத்திரிகைக்காரன் வெளியே போட்டா இவங்க ரோட்ல நின்று கத்துறா. அப்ப டபுள் ஸ்டாண்டர்டை கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். ஏன் இப்படி மட்டும் இஸ்லாமியர்களுக்கு நடக்குது? இஸ்லாமியர்கள் என்னத்தை பத்தி சொன்னாலும் இந்த உலகம் நம்புவதற்கு என்ன காரணம்? இந்த சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாகத்தான் இந்தியாவில் இருந்ததா? இந்த சமுதாயத்தினுடைய நிலை இன்று இருக்கிறதா இந்த நாட்டில்? அப்படித்தான் நாம் இருந்தோமா? இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லையா? இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லையா? யாரெவனால் இருக்கட்டும், இந்த நாடு ஒரு காலத்தில் சுதறிண்டு கிடந்தது. இந்த நாடு ஏராளமான சமஸ்தானங்களாக பிரிந்து கிடந்தது. இஸ்லாமியர்களுடைய ஆட்சியில் இந்த நாடு ஒரு அவையில் ஒரு அணியில் வரவில்லையா? ஒரு தலைமையின் கீழ் ஆட்சி நடத்தப்படவில்லையா? இந்தியா என்கின்ற ஒரு வரைபடத்தை உலகத்துக்கு தந்தவது யாரு? வரலாறுகளின்படி யார் கொடுத்தது? இந்தியாவில் அதிகப்படியான நிலப்பரப்பை ஆண்டது யார்? இஸ்லாமியர்கள் இல்லையா? இந்தியாவினுடைய நீதித்துறையை வடிவமைத்ததில் அதிகமான பங்கு எவனுக்கு இருக்கிறது? முகாலயர்களுக்கு இல்லை. ஆனால் இதை மறுக்கிறார்கள். சரி, ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில சொல்றீங்க அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம். எங்க இருந்தோ வந்தவன், ஆப்கான்ல இருந்து வந்தவன், அவன் ஆண்டா. முகல்ஸ் ஆர் நாட் பார்ட் ஆஃப் இந்தியன்ஸ். அவர்கள் இந்தியர்கள் இல்லை, அவர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் இல்லை, அவர்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள், அவர்கள் வந்தேரிகள். அவன் வந்தேரினா இன்னும் பல கூட்டங்கள் இந்த நாட்டில் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் கண்டிப்பா வந்தேரிகள். சரி, அதுக்குள்ள போக வேண்டியதில்லை. சரி, அவன் தான் வெளியிருந்து வந்தவன், ஆண்டா, அங்க இருக்கிறவன் கொன்னுட்டு எதையோ செஞ்சுட்டு ஒரு தலைமையின் கீழ் ஆட்சியை பண்ணா, அவன் சொன்னதை தான் நீ ஒத்துக்கல. இந்த நாட்டினுடைய மைந்தர்கள், இந்த நாட்டில் பிறந்தவர்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த நாட்டில் சில தலைமுறைகளுக்கு முன்னால் மாற்று மதத்தில் இருந்து இஸ்லாமிய மதத்தை தலைவர்கள் செய்த தியாகத்தை இந்த சமுதாயம் இந்த உலகத்திற்கு சொல்லி இருக்கிறதா? தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் தியாகம் செய்யவில்லையா? தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் செய்த தியாகத்தை இந்த உலகத்தில் நாம் ஏன் பார்க்க முடியவில்லை? செய்தித்தாள்களில் ஏன் நாம் பார்க்க முடியவில்லை? அந்த வரலாறுகள் ஏன் மறைக்கப்பட்டது? எப்படிப்பட்ட வரலாறு? விடுதலை போரில் இஸ்லாமியர்களுடைய பங்கு என்ன? எவ்வளவு ஒருத்தர் அபுல் கலாம் ஆசாத் எனக்கூடிய ஒரு சகோதரரை பட்டு மட்டும் போடுவாங்க, ஒரு போட்டோவை மட்டும் போடுவாங்க. காயிதே மில்லத்தின் ஒருத்தருடைய போட்டோவை மட்டும் போடுவாங்க. அவர்கள் மட்டும்தான் செய்தார்கள், அவர்களை தவிர மற்றவங்க யாரும் செய்யலையா? காயிதே மில்லத்தை பற்றி போடுவான் போட்டோ, ஆனா காயிதே மில்லத்தை பற்றி பேசுவதற்கு தடை விதிப்பான். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று வந்து காயிதே மில்லத்தவர்களை குறித்து ஒரு சொற்பொழிவை நடத்துறான். அவன் ஏன் காயிதே மில்லத்தை பற்றி சொற்பொழிவு நடத்துறான்? காயிதே மில்லத்னா யாரு? யாரையும் புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் செய்த விஷயங்களை சொல்ல வேண்டிய தருணம் இது. எப்ப அந்த காயிதே மில்லத் எனக்கூடியவர் காந்தியை மாதிரி, நேருவை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தவர், இஸ்லாமியர்களின் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தவர். அவர் பாகிஸ்தான் வரை சென்று பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் அவனுக்கு மிகப்பெரிய பதவியை கொடுப்பதற்கு தயாராக இருந்தும் கூட அதை தூக்கி எறிந்துவிட்டு என்னுடைய நாடு இந்தியா என்று திரும்பி வந்த சுத்தமான இந்தியன் அவனை பற்றி பேசுவதற்கு, அவன் செய்த தியாகங்களை சொல்வதற்கு ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதற்கு தடை விதிக்கிறார்கள். அவரை பத்தி பேசாதீங்க, காயிதே மில்லத்தின் பேர் போட்டுறாதீங்க. ஏன்டா போடக்கூடாது? அவன் தானே செஞ்சான், அந்த ஆள் தானே செஞ்சாரு. அப்படி தடை விதிக்கிறான். அது அப்புறம் சிரமத்திற்கு இடையில அந்த நிகழ்ச்சி நடந்து முடிகிறது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சி நடந்து முடியுது. ஏன் அப்ப இஸ்லாமியர்கள் செய்த விஷயங்களை மறைப்பதற்கு இவர்கள் முனைகிறார்கள்? இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை இந்த நாட்டிற்கு செய்திருக்கிறார்கள்? இந்த நாட்டினுடைய முதல் இந்திய விடுதலை போர் 1857 மங்கள் பாண்டே என்பவனுடைய தலைமையில் தொடங்கியது என்று சொல்வார்கள். இந்தியாவினுடைய முதல் இந்திய விடுதலை போர் 1857 தான் தொடங்கிச்சா? அதற்கு முன்னாடி இந்த நாட்டில் விடுதலை போர் நடக்கலையா? இதை முஸ்லீம்கள் நடத்தி செல்லலையா? சரி, முகாலயர்கள் மேலதான் உங்களுக்கு பஞ்சாயத்து. திப்பு சுல்தான் ஒருத்தர் இருந்தாங்கடா மைசூர்ல, அவன் எதை செய்தான்?
அவன் எப்போ போராட ஆரம்பித்தான்? திப்பு சுல்தானும் அவனுடைய அப்பன் ஹைதர் அலியும் எப்பொழுது போராடினார்கள்? 1790களில் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அவர்கள் போராடவில்லையா? அவன் தன்னுடைய சொந்த மண்ணை காப்பதற்காக போராடினானா? அவன் அங்க இருந்த மராட்டிய மன்னர்களுக்கு எழுதுகிறானே, உனக்கும் எனக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், நீயும் இந்தியன் நானும் இந்தியன், நம்மை எதிர்ப்பதற்கு ஒருவன் புதிதாக முளைத்திருக்கிறான், அவனுடைய பேர் பிரிட்டிஷ்காரன், அவனை நாம் எதிர்த்தாக வேண்டும், ஓர் அணியில் நாம் சேர்ந்தாக வேண்டும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளலாம், அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று ஓலை அனுப்பினான். எதுக்கு அனுப்பினான்? தன்னுடைய இடத்தை நான் இப்படி பரப்பிக்கிறதுக்காக, விரிச்சி பெரிய கோட்டையும் கொத்தளப்பும் கட்டுவதற்காக செய்தான். திப்பு சுல்தான் எனக்கூடியவனை பற்றி இந்த உலகத்தும் இந்த வரலாறுகளும் ஏன் மறைக்கிறது? இஸ்லாமியர்களினுடைய ஒரு ஒரு விடுதலை போராட்ட வீரனாக அவனை ஏன் நம்ம அடையாளமே காண்பிக்கிறது இல்லை? ஏன் புறக்கணிக்கிறார்கள் அவனை? அவன் மிக சாதாரணமானவனாக ஏன் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறான்? அவன் மிக சாதாரணமானவன் கிடையாது. அன்று இருந்தவர்கள் செய்ய துணியாததை அவன் செய்தான். அன்று இருந்தவர்கள் செய்ய முடியாததை அவன் செய்தான். அவன் மிக சிறுவனாக இருக்கும் பொழுது அவன் மிகப்பெரிய பிரிட்டிஷ் படையை தோற்கடித்தான். அவனுடைய அப்பனும் அவனும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள், ஒரு போர் நடத்துகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள். திப்பு சுல்தான் என்பவன் வயதில் சிறியவன், அவனை சாகடிச்சிடலான்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான பிரிட்டிஷ் படைகள் சுற்றி வளைக்கும் பொழுது ஒரு கொஞ்சம் பேரை வைத்துக் கொண்டு அந்த படையை தரைமட்டமாக்கி அவர்களை தூர தூர தூக்கி எறிஞ்சி விரட்டி அடிச்சான. அதை ஏன் நீங்கள் மறைக்கிறீர்கள்? அதை பற்றி ஏன் எந்த விதமான பாட புத்தகங்களும் பேச மாட்டேங்குது? திப்பு சுல்தான் விட்ட அந்த மிசைலை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அவன் செய்த தியாகத்தை ஏன் பேச மாட்டீங்க? 1857 முதல் இந்திய விடுதலை போர்னு சொல்றீங்க. அதற்கு முன்னாடி 1810, 19களில் வேலூர் சிப்பாய் கழகம் என்னவோ நம்பரை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அதற்கெல்லாம் 10 வருடங்களுக்கு முன்னால் திப்பு சுல்தான் செய்த தியாகத்தையும் அவன் செய்த போரையும் இந்த உலகம் ஏன் மறைத்தது? அதற்குண்டான காரணத்தை நாம் எண்ணி பார்ப்போமேயானால் நம்முடைய தலைப்பும் அதுவும் ஒன்றாக இருக்கும். அவன் செய்த தியாகத்தை இந்த உலகம் மறைத்ததற்கு என்ன காரணம்? அநியாயம் மறைச்சாங்க. நெப்போலியனோடு தொடர்பு, நெப்போலியன் மிகப்பெரிய வீரன், அவனோடு தொடர்பு இருந்தவன் திப்பு சுல்தான். அன்னைக்கு அந்த பிரிட்டிஷ் படையில் இருந்த அந்த இவன் எழுதுகிற அந்த ஆளுநர் எழுதுகிற அந்த போரில் தோல்வியடைந்த ஆளுநர் எழுதுகின்றான், இந்தியாவில் இருக்கக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய ஆட்சியை இந்தியாவில் நிறுவ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மூட்டை கட்டிவிட வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அவர்கள் மூட்டை கட்டிவிட வேண்டும். பிரிட்டிஷினுடைய ஜாக், யூனியன் ஜாக் கொடி இந்தியாவில் பறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. திப்பு சுல்தான் எனக்கூடிய அந்த ஒரு மனிதன் உயிரோடு இருக்கின்ற காலம் வரை இந்தியாவை நாம் பிடிப்போம் என்கின்ற கனவை கூட நீங்கள் காண வேண்டாம் என்று அவன் எழுதிய கடிதத்தை ஏன் இவர்கள் மறைத்தார்கள்? ஏன் வெளியே வரல? காரணத்தை யோசிச்சு பார்த்தோமா? நம்ம முதல் இந்திய விடுதலை போர்னா திப்பு சுல்தான் பண்ணதான சொல்லியிருக்கணும். மைசூர்ல அவன் செய்த வீர தீர செயல்களை பற்றி பேச அவனுடைய கொள்கை மோசமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவன் ஒரு முஸ்லீம், அவன் பேரளவு முஸ்லீம். அவன் கொடுக்கக்கூடிய பர்த் சர்டிபிகேட் அவனுக்கு கொடுத்தாங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா முஸ்லீம் சொல்லி கொடுப்பாங்க. சரி, அவன் செஞ்சதை ஏன்டா மறைச்சிங்க? அவனுக்கும் எங்களுக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கட்டும் கொள்கை அளவில். அவன் உங்களை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லீம். அவன் ஒரு தியாகத்தை இந்த நாட்டிற்காக செய்திருக்கிறான். மற்றவர்கள் என்ன முடியாத காரியங்களை, என்ன செய்து முடிக்காத காரியங்களை அவன் செய்திருக்கிறான். அதுவரை அந்த பிரிட்டிஷ் படையை எவனாலும் தோற்கடிக்க முடியவில்லை என்கின்ற நிலை உலகத்தில் நிலவியது. அன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது நெப்போலியனும் பிரிட்டிஷ் படையும். நெப்போலியன் எவ்வளவு பெரிய வீரன் என்று பேசுகிறீர்களே, திப்பு சுல்தான் தோற்கடித்தானே, திப்பு சுல்தானை பற்றி ஏன் பெரிய அளவில் பேச மாட்டீங்க? திப்பு சுல்தான் மட்டுமா செஞ்சா? திப்பு சுல்தான் இதுல செஞ்சாப்ல தீவிரவாதம் என்று சொல்லிடுவீங்க. சரி, ஓகே. அகிம்சா வழியில் எத்தனை பேர் போராடினார்கள் இந்தியாவினுடைய விடுதலைக்காக? வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடக்குது. அதுல ராஜாஜினுடைய தலைமையில் பல பேர் கலந்து கொள்கிறாங்க. அதில் பல பேர் இஸ்லாமியர்களாக இருந்தாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு மெமோரியல் அந்த யூனிவர்சிட்டி, அந்த இன்ஸ்டிடியூட்ல அதில் பங்கெடுத்துக் கொண்டவருடைய பெயர்கள் 100 பேருடைய பெயர்கள் ரோல் ஆஃப் ஆனர் எனக்கூடிய வகையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு முஸ்லீமுடைய பேர் கூட கிடையாது. ஆனா உண்மையில் அந்த வேதாரண்யத்தில், அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டார்கள். ஏன் வெளியே வரல? 1942 80 இஸ்லாமியர்கள் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டு 6 மாதம் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள். அதில் பியாரி பீவி எனக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி இருந்தால், அவள் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தால். எப்படிப்பட்ட ஒரு காரியம்! ஏன்னா நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து கொண்டு வெள்ளையனே வெளியேற எனக்கூடிய ஒரு போராட்டத்தை அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி செய்திருக்கிறாளே, அதை பற்றி உங்களுடைய ஊடகங்கள் ஏதாவது செய்தி வெளியிட்டதா?
தில்லையாடி வள்ளியம்மை எனக்கூடிய தியாகியை பற்றி பேசுகிறீர்களே, அவர் செய்த தியாகத்தை நாங்கள் மெச்சுகின்றோம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்மணிகளை நீங்கள் ரொம்ப பிற்போக்கானவர்கள் சொல்றீங்களே, அந்த சமுதாயத்தில் இருந்து வந்த ஒரு பெண் பியாரி பீவி 6 மாதம் சிறை தண்டனை, நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அவள் சிறைக்கு சென்றாள் என்று உங்களுடைய போலீஸ் ரெக்கார்டுகள் சொல்கின்றதே, அதை ஏன் நீங்கள் செய்தியாக்கவில்லை? அதை ஏன் நீங்கள் வரலாறாக்கவில்லை? யார் மீது குற்றம்? ஒத்துழையாமை இயக்கம் நடக்குது, அதில் 4 முஸ்லீம் பெண்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதில் ஆயிஷா எனக்கூடிய ஒரு பெண் நாகப்பட்டினத்தில் கைது செய்யப்பட்டு வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் மூலம் அந்த வெள்ளையனை வெளியே இயக்கத்தில் கலந்து கொண்டு கைது செய்யப்படுகிறாள். 6 மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டது என்று அங்க இருக்கக்கூடிய ஜெயில் ரெக்கார்ட் சொல்லுது. இதெல்லாம் என்ன மாதிரி போராட்டம்? முகாலயர்களை வந்து வெளியே இருந்து வந்தேன்னு சொல்லிடுவீங்க, திப்பு சுல்தான் பண்ணதை தீவிரவாதம் சொல்லிடுவீங்க. காந்திய வழியில் போராடியவர்களை பற்றியும் ஏன் நீங்க மறைச்சீங்க? யாக்கூப் ஹசன் சேட் எனக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். 1920களில் சென்னையில் காந்தி முதலாக கூட்டம் போடுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த ஒரு மனிதர். காந்தியை வச்சு கூட்டம் போட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் யாக்கூப் ஹசன் சேட் காந்தியை வைத்து கூட்டம் போட்டார். அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யாக்கூப் ஹசன் சேட். அவரை பற்றி எத்தனை வரலாற்று புத்தகங்களில் நீங்கள் படித்திருக்கிறீர்கள், எத்தனை செய்தித்தாள்கள் அதை வெளியிட்டு இருக்கிறது. தேடி தேடி எடுக்க வேண்டியதாக எவனாவது எங்கேயாவது இருக்க மாட்டானான். ஆனா அப்படிப்பட்ட மாதிரி தான் இஸ்லாமியர்கள் இருந்தார்களா? மறைத்தார்கள். ஏன் மறைச்சான்? மதுரை ஹாஜி முகமது மௌலானா கூடிய ஒருவர் இருந்தார். 20 வயதில் இருந்து 70 வரை பல முறை அவர் சிறை சென்றிருக்கிறார். 13 ஆண்டு காலம் அவள் சிறையில் கழித்திருக்கிறார். 13 வருஷம் சிறையில் ஒரு மனுஷன் இருக்கிறார். ஏறக்குறை எனக்கு தெரிஞ்சு ஜவஹர்லால் நேரு கூட அந்த வருஷத்தை 13 வருஷம் இருந்திருப்பார் கூட தெரியுது. அவர் கடலூர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். கடலூர் சிறையில் சிறைக்குள்ளே இருந்து கொண்டு அங்கே பிரச்சாரம் செய்கிறார். இந்திய விடுதலைக்காக பிரச்சாரம் செய்கிறார். அதை எதிர்த்து மீண்டும் அவனுக்கு 2.5 வருட காலம் அந்த எக்ஸ்டெண்ட் பண்றான். அவனுடைய சிறை தண்டனை 2 வருஷ காலம் எக்ஸ்டெண்ட் பண்றான். மதுரை ஹாஜி முகமது மௌலானா யாருக்கா தெரியுமா? யாரோ ஒருத்தர் பள்ளிவாசல்ல பாங்கு சொல்ற மௌலானாவா இருப்பார் நம்ம நினைப்போம். வரலாற்று புத்தகங்கள்ல தேடி துளாவி நோண்டி எடுத்து அந்த மாதிரி கிடைக்குது. ஏன் இவ்வளவுப்பட்ட சிரமங்களை இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இந்த சமுதாயம் கொடுத்திருக்கிறது? வேலூர் உபைதுல்லா 1921 42 வரை 68 மாத காலங்கள் சிறை தண்டனை அனுபவித்திருக்கிறார். அவன் வாழும் காலத்தில் அவனுக்கு மரியாதை இல்லை, அவன் செத்ததுக்கு அப்புறமாவும் அவனுக்கு மரியாதை இல்லை. அப்புறமா என்னைக்கோ ரொம்ப நாள் கழிச்சு அங்கே இருக்கக்கூடிய வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு உபைதுல்லா பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி பேர் வச்சிடலான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் தியாகிகள் பென்ஷன் கொடுக்குறோம்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு சொல்றாங்க. அந்த குடும்பம் வேணான்னு சொல்லி தூக்கி எறியுது. இதை இந்த நாட்டிற்காக என்னுடைய தகப்பன் என்னுடைய பாட்டன் செய்தான் என்று அந்த குடும்பம் தூக்கி எறிந்தது. ஏண்டா மற்றவெல்லாம் தியாகிகள் பென்ஷன் கிடைக்காதா? ஓசியில் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ண மாட்டோமா? ஏசியில் போவோமே, அதில் போவோமேன்னு சொல்லி அலையும் பொழுது தனக்கு வந்த அந்த 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 சலுகையை கூட ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தூக்கி எறிந்திருக்கிறார்களே, அந்த சமுதாயத்தை பற்றி ஏன் இத்தனை புறக்கணிப்புகள், ஏன் இத்தனை இருட்டடிப்புகள் என்று நாம் எண்ணி பார்த்தோமா? காரணம் என்னன்னா, முன்னாடி சொன்னதான் காரணம். நம்ம செய்கிறோம் பாய், எல்லாத்துக்கும் அல்லாஹ் கூலி கொடுத்துருவோம் பாய், எல்லாத்துக்கும் அல்லாஹ் கூலி கொடுப்பான். நான் வரலாறு நம்மை பற்றி பேசாது. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அழகாக பதியப்பட வேண்டும். நாம் செய்யக்கூடிய காலங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அடுத்த தலைமுறைக்கு சென்று சேர்க்க வேண்டும். அதற்கு வரலாறு முக்கியம். நம்முடைய செய்திகள் பத்திரிகைகளில் வருவது முக்கியம். 1000 வேலைகள் செய்தாலும் அதற்கு அல்லாஹ் கூலி தருவான். வெளியே நீங்கள் அறிவிக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சில நிர்பந்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை தவறாக பார்க்கிறார்கள், தவறாக பேசுகிறார்கள், தவறாக சித்தரிக்கின்றார்கள். நாம் செய்த நல்ல விஷயங்களை இந்த உலகம் மறைக்கிறது என்றால் அதை வெளியே சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ போயிட்டு சொல்லக்கூடாது, நாங்கள் இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் பாய் அப்படி என்று நாம் சொல்வோமே. ஆனால் நாம் மிக தவறான ஒரு பாதையில் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செய்தி தொடர்பு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். பத்திரிகை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். பத்திரிகைகள் நம்முடைய செய்திகள் வர வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். அந்த பத்திரிகை துறையில் நாம் இருக்க வேண்டும் என்பதும் மிக முக்கியமான விஷயம். பத்திரிகைகள் பல 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 வரலாற்றை மாற்றி அமைத்திருக்கின்றன. ஹிட்லரை பற்றி ஒரு வரலாறு சொல்லுவாங்க. ஹிட்லர் ஏன் இப்படி யூதர்களுக்கு எதிராக மாறி போனான்? ஹிட்லர் எனக்கூடியவன் ஒரு வெறியன், இன வெறியன். அவன் தன்னை ஆரியன் என்று அழைத்துக் கொள்வான். ஆரியன் அவன் ஆரியன் என்று சொல்லிக் கொள்வான். ஜெர்மானியர்கள் மிக உயர்ந்தவர்கள், உலகத்திலேயே இருப்பதிலேயே உயர்ந்தவர்கள் ஜெர்மானியர்கள் தான். ஜெர்மானியர்கள் எந்த மதத்தை சார்ந்த வேறு எவனையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஒரு ஜெர்மானிய பெண்மணி ஒரு ஜெர்மானிய ஆணைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளணும். குருடா இருக்கக்கூடியவன் சொல்லிருக்கான், அவனுடைய சுயசரிதை மெயின் காம் எனது போராட்டம் எனக்கூடிய புத்தகத்தில் அவன் எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான்? குருடா இருக்கக்கூடியவன், நொண்டியா இருக்கக்கூடியவன்,
சில உடலில் சில வேறு பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடியவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காத, அவன் அப்படியே செத்து போயிடட்டும். ஏன்? கல்யாணம் பண்ணி வச்சா அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பலவீனனா பிறப்பான். என்னுடைய ஜெர்மன் சமுதாயம் பலவீனமாக இருப்பதை நான் விரும்பவில்லை. கலப்பு திருமணமா சாகடிச்சிருவேன். கலப்பு திருமணம் கிடையவே கிடையாது. ஜெர்மானியனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி ஒரு இனவெறியன் யூதர்களை கொன்று குவித்தான். அந்த வரலாறுகளை எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. 2ஆம் உலகப் போரில் பங்கு பெற்ற அந்த ஹிட்லர் லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தான். அவர்களை கொல்வதற்கென்று பல கலன்கள் அமைக்கப்பட்டது. அவர்களை கொல்வதற்காக பல முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களை சாகடிப்பதற்கென்று பல கருவிகள் உருவாக்கப்பட்டது. அவர்களை எவன் யூதர்களை அதிகமாக சாகடிக்கின்றானோ அவனுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டது. ஒருத்தனையா சாகடிச்சா டைம் ஆகும்னு சொல்லி கொத்து கொத்தா சாகடிப்பதற்கு என்ன வழிகள் இருக்கிறது என்பதை எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு யூதர்களின் மீது மிகப்பெரிய ஒரு கொடுமையை செய்தவன் ஹிட்லர். யூதன் நல்லவனா கெட்டவனா அது நமக்கு தேவையில்லை. அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் இந்த விஷயம் தவறான ஒரு விஷயம். ஆனால் அதை செய்ததற்கு அவன் காரணம் சொல்றான். அவனுடைய மெயின் காம்ப் எனக்கூடிய புத்தகத்தில் ஹிட்லர் எழுதுறான், என்னை இந்த உலகம் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவன் சொல்றான், என்னை இந்த உலகம் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. இவன் ஏன் யூதர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு வெறியை வைத்திருக்கிறான்? ஒருவேளை இவனுக்கு ஏதாவது பர்சனல் ரீசன்ஸ் ஏதாவது இருக்கும். இவன் ஒரு பைத்தியக்காரனாக இருப்பான். இவனுக்கு ஏதாவது பர்சனல் ரீசன்ஸ் ஏதாவது இருக்கும். தனிப்பட்ட சில காரணங்கள் ஏதாவது இருக்கும். அந்த காரணத்தினால தான் இவன் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்கிறான். நான் சொல்கிறான், உண்மையிலேயே நான் சொல்கின்றேன், எனக்கும் யூதர்களுக்கும் எந்த விதமான தனிப்பட்ட பகையும் இல்லை. நான் பல தடவை யோசித்து பார்த்தேங்க. அவன் சொல்கிறான், பல தடவை யோசித்து பார்த்தேன். ஒருவேளை என்னுடைய சின்ன வயசிலிருந்து நான் வளர்ந்து வரக்கூடிய காலம் வரை ஏதாவது யூதர்களால் எனக்கு கெடுதல் நடந்திருக்கிறதா? தனிப்பட்ட முறையில் எனக்கோ என்னுடைய தாய்க்கோ ஏதாவது கெடுதல் நடந்திருக்கிறதா என்பதை நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு தெரியல. அப்ப ஏன் நான் இந்த அளவிற்கு நான் மாறி போனேன் என்பது என்னுடைய மனம் சொன்ன பதில் இதுதான். முதல் உலக போரில் நான் காயமுற்று நான் இதுல இருந்தேன், அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். முதல் உலக போர்ல ஹிட்லர் ஒரு சாதாரண சிப்பாயாக கலந்து கொள்றான். முதல் உலக போரில் கலந்து கொள்றான். ஆஸ்திரியா ஹங்கேரிக்காக அவன் கலந்து கொள்றான். அப்ப ஜெர்மனி எனக்கூடிய ஒரு நாடு இல்லை, ஆஸ்திரியா ஹங்கேரி என்று ஒரு நாடு இருந்தது. அந்த ஆஸ்திரியா ஹங்கேரி என்ற நாட்டின் சார்பாக ஹிட்லர் கலந்து கொள்கின்றான். அந்த போரில் அந்த நேரத்தில் அவர்களுடைய படை வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் எதிர்பாராத விதமாக ஹிட்லருக்கு பக்கத்தில் ஒரு குண்டு வந்து விழுது. அவனுடைய கண் பார்வை பறிபோகுது. நிரந்தரமாக இல்லை, தற்காலிகமாக பறிபோகுது. பறிபோன உடனே அவன் அங்கிருந்து கொண்டு அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கிறாங்க. மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கும் போது அவன் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் பத்திரிகைகள் தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி படிச்சு காமிங்கன்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு கண்ணு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அரையும் குறையமாக மங்களாசா தெரியுது, படிச்சு காமிங்கன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஆஸ்திரியா படை வெற்றி பெற்றிருக்கு. அவன் எந்த நாட்டை சார்ந்து இருக்கிறானோ அந்த படை பெரிய அளவுக்கு வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கிறது. அப்போ நார்மலாக இருந்து என்ன செய்வோம், ஒரு வெற்றி பெற்றா நாம் ஜெயித்து கொண்டிருக்கிறோம், முன்னேறி கொண்டிருக்கிறோம், நமக்கே வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அங்கே இருந்திருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் என்ன எழுதுதா, இந்த போர் தேவைதானா, ஆயிரக்கணக்கான மக்கள் சாகுறாங்களே, இந்த போர் நடக்கிறதுனால நமக்கு ஏதாவது நன்மை இருக்கா, நமக்கு கோடிக்கணக்கில் லாஸ் ஆகுது, இப்படிலாம் எழுதுறான். சரி, ஓகே, ஏதோ உண்மையாக தான் எழுதுவோம் போல, போர் தேவையில்லை. கொஞ்ச நாள் கழிக்கிறான். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த பத்திரிகைகள் வரக்கூடிய செய்திகள் அப்படியே மாறுது. என்ன மாதிரி செய்திகள் வருது? ஆஸ்திரிய ஹங்கேரி படைகள் தோல்வியை தழுவுகின்றன, புறமுதுகு காட்டு ஓடுகின்றன, அவர்களுடைய எதிரிகளுடைய படைகள் நம்மை நாட்டை நாலாபுறத்திலும் சுற்றி வளைத்து விட்டார்கள், இன்னும் சில நாட்களில் தோல்வி அடைந்து விடுவோம், இப்படி எழுதுதான். ஏண்டா, நம்ம நாடு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கும்போது பெருசா எழுதல, தோத்துக்கிட்டு இருக்கும்போது பெரிய அளவில் எழுதுறானே. நார்மலாக அப்படி எழுத மாட்டாங்களே. மனுஷனுடைய சைக்காலஜி அப்படித்தானே. ஒரு மனிதன் தோல்வி அடையக்கூடிய நேரத்தில் அவனை சார்ந்தவர்கள், அவனுடைய நலம் விரும்பக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் கவலைப்படாத, வந்துடுவா, அவ்வளோதான், இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு தான், வந்துடலாம், அவ்வளோதான், முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை தானே கொடுப்பாங்க. நம்முடைய நாட்டை சார்ந்த பத்திரிகைகள் நாம் தோல்வி அடையும் பொழுது அதை தெளிவாக இப்படி போடுவதற்கு என்ன காரணம் என்று அவன் யோசித்து பார்த்துட்டு சொல்றான், அன்று நடத்தப்பட்ட அனைத்து பத்திரிகைகளும் யூதர்களால் நடத்தப்பட்டது, அதனால் தான் எனக்கு யூதர்களின் மீது வெறுப்பு வந்தது, அதனால் தான் அவர்களை நான் கொன்று குவிக்கிறேன். இந்த ஒரு சம்பவத்தை தவிர பெரிய அளவில் எனக்கு அவர்களால் பாதிப்பு எந்த விதமானதும் கிடையாது. இந்த நாட்டினுடைய பொருளாதார வளத்தை அவர்கள் அரிக்கிறார்கள், இந்த நாட்டினுடைய பொருளாதார செல்வங்களை எல்லாம் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான மக்களையும் அவர்கள் மதிப்பது கிடையாது. அந்த நாட்டில் அவர்கள் வாழ்ந்தாலும், அந்த நாட்டில் அவர்கள் பிறந்திருந்தாலும், அந்த நாடு அவர்களுக்கு எதையெல்லாம் கொடுத்திருந்தாலும் அந்த நாட்டை தங்களுடைய நாடாக அவர்கள் ஒரு காலத்திலும் கருதவில்லை. தன்னை பற்றி மட்டுமே அந்த சமுதாயம் சிந்திக்கக்கூடிய சுயநல சமுதாயமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் அழித்தே தீர வேண்டும் என்கின்ற அந்த நிலையை நான் எடுத்தேன் என்று ஹிட்லர் சொல்றான். ஹிட்லர் இப்படிப்பட்ட நிலையை எடுப்பதற்கு எது காரணமாக இருந்தது? பத்திரிகையில் வந்த செய்தி. பத்திரிகைகளில் வந்த செய்தி காரணமாக இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது, தினகரன் எனக்கூடிய ஒரு பத்திரிகையினால, கொஞ்சம் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன். முதல்ல தினகரன் பத்திரிகை ₹1 கொடுத்தா ஊர் உலகம் எல்லாமே அந்த ₹1 பேப்பரை வாங்கி படிச்சிச்சு. ₹1 பேப்பரை வாங்கும்போது எல்லாமே நடுநிலையாக செய்திகளாக வெளியிட்டு இருந்தாங்க. அது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இவன் பக்கமும் தப்பு இருக்குது, அவன் பக்கமும் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வெளியிட்டு இருந்தான்.
அப்போ தேர்தல் வர ஆரம்பிக்குது. தேர்தல் வர ஆரம்பித்த உடனே என்ன பண்ணாங்க, எல்லா மக்களும் அதிகமாக சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆன உடனே அப்படியே கலைஞரனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்தை மட்டும் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சு அவர்களை வந்து அன்னைக்கு ஜெயலலிதா தான் ஜெயிப்பாங்க என்ற நிலைமை இருந்த சூழலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆதரவு கொடுத்திருந்த அந்த நேரத்தில் ஜெயலலிதா தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி நிலைமை இருந்தது. ஆனால் அதை மாற்றி போட்டதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக தினகரனை பற்றி பேசுகிறாங்க. ஒரு ரூபாய்க்கு நியூஸ் பேப்பரை கொடுத்து ஊர் உலகத்துக்கெல்லாம் அந்த நியூஸ் பேப்பர் வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே அதுவரையும் நடுநிலையாக செய்தி வெளியிட்டு கொண்ட அந்த தினகரன் பத்திரிகை திடீரென்று ட்ராக்கை மாற்றி கலைஞருடைய கூட்டத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டி எவ்வளோ கூட்டம் மக்கள்லாம் எப்பவுமே மக்கள் என்ன பண்ணுவான், ஜெயிக்கக்கூடிய பக்கத்தை தான் குத்துவான். இவன் நல்லவனா அவன் கெட்டவனா அதான் கிடையாது, எவன் ஜெயிக்கிறான் இவன் தான் அப்போ இவன் குத்து அப்படின்ற மாதிரி ஜெயிக்கக்கூடிய அணி கலைஞருடைய அணியாகக்கூடிய மாயை உருவாக்கி அந்த தேர்தலை அவர்கள் மைனாரிட்டியாக வெற்றி பெற்றார்கள். அப்படிப்பட்ட பத்திரிகைகள் இருக்கு. அப்ப அந்த பத்திரிகைகளில் நம்முடைய செய்திகள் வருவது எந்த அளவிற்கு முக்கியம், நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சொல்லி போய் சேர்வதில் எந்த அளவிற்கு முக்கியம் இருக்கிறது. திப்பு சுல்தான் செய்த விஷயங்கள் வெளியே போய் சேராததுக்கு என்ன காரணம், தன்னை பற்றி அவன் பெருசா எழுதல, அல்லது அதை மார்க்கெட்டிங் பண்ண அவனுக்கு தெரியல, அல்லது மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய இடத்தில் இஸ்லாமியர்கள் இல்லை. இன்று இஸ்லாமியர்களை பற்றி நன்றாக ஆகா ஓகன் புகழ்ந்து எழுதுபவருக்கு எவனும் கிடையாது. அதை எழுதுறதுனா அவனுக்கு எந்த விதமான பயனும் இல்லை என்று நினைக்கிறான். எதையாவது புகழ்ந்து எழுதுனா அவனுக்கு காசு வரணும், இல்லை அவனுடைய சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னா ஏதாவது எழுதுவான். அந்த மாதிரியான நிலைமை இன்று இல்லாத ஒரு சூழல் இருக்கு. அப்போ பத்திரிகைகள் மிக முக்கியமானவை, நம்முடைய செய்தி தொடர்பு என்பது மிக மிக முக்கியமானது. அப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாணவர்களுடைய செய்தி தொடர்பு எனக்கூடிய நிலையை பொறுத்தவரையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் தெரியப்படுத்தணும். எவ்வளவோ செயல்கள் நடக்குது, வரமாட்டேங்குது. மரம் நடு விழான்னு சொல்லி இங்கே நடத்துனாங்க, அழகாக ஒரு செய்தி, அது நல்ல செய்தி. அந்த மரம் நடு விழா ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு அழகாக நம்ம ஒரு வெப்சைட்டில் போட்டிருந்தா அதை பார்த்து ஒரு 10 பேர் அதை செஞ்சுருப்பான். மரம் நடு விழா கிடையாது, மரம் நடக்கூடிய இது விழாலாம் இல்லை. மரத்தை நட்டாங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாணவரணி அப்படின்னு சொல்லி மரம் நட்டாங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும்? தெரிகிறது கிடையாது. இதே மாதிரி ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடக்குது தமிழகம் முழுவதும். தௌஹீத் ஜமாத்தும் நடத்துது, தௌஹீத் ஜமாத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய மாணவரணியும் நடத்துது. அந்த செய்திகள் வெளியே வர மாட்டேங்குது பெரும்பான்மையான ஆட்கள். அது எதுக்கு பாய், அதுக்கு போய் சிரமம், ஃபோட்டோவை பிடிக்கணுமா, மெயில் அனுப்பணுமா, அதுக்கு உட்கார்ந்து நம்ம டிராஃப்ட் பண்ணணுமா, விடுங்க பாய், அல்லாஹ் கூலியை தரும். அல்லாஹ் கூலி அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் தருவான். ஆனால் இந்த உலகத்திற்கான சில தேவைகள் இருக்கின்றது. அதற்கு நாம் செய்யக்கூடிய செயல்கள் மற்றவர்களுக்கு போய் சேர்வது என்பது மிக முக்கியம். அந்த நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாணவரணிகளாக இருக்கக்கூடிய நாம் எத்தனை பணிகளை செய்தாலும் அத்தனை பணிகளையும் மாணவரினுடைய மாநில நிர்வாகத்திற்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். மாணவரினுடைய சார்பாக TNTJ.SW.net எனக்கூடிய ஒரு வெப்சைட் நடக்குது. நம்ம மாநிலத்துக்கு TNTJ.net என்ற மாதிரி வெப்சைட் இருக்க மாதிரி அதில் ஒரே 2 வார்த்தை 2 எழுத்து SWன்னு சேர்த்து .net போட்டிங்கன்னா, SWனா ஸ்டூடெண்ட் விங், TNTJ.SW.net அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா மாணவரின் சார்பாக நடக்கக்கூடிய பணிகள் எல்லாம் போய் பார்க்க முடியும். நம்ம அந்த வெப்சைட் இருக்குது, TNTJ.SW.net அந்த வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் அல்லாஹ்வுடைய கிருபையில நிறைய விஷயங்கள் இருக்குது. நேரம் கிடைக்கும் போது நீங்கள் அந்த வெப்சைட்டை போய் நீங்கள் நேரம் கிடைக்கும் போது இல்லை, டெய்லியும் பாருங்கள் தயவு செஞ்சு. அந்த வெப்சைட்டில் நிறைய விஷயங்கள் செய்திருக்கோம், அல்லாஹ்வுடைய கிருபையினால் நிறைய விஷயங்கள் செய்திருக்கோம். மாணவரணி செய்யக்கூடிய பணிகள் அதில் வருது, முக்கியமான கட்டுரைகள் வருது, அரசாங்கம் செய்யக்கூடிய உதவிகள் வருது, நிறைய விஷயங்கள் நம்ம போகிறோம். அப்பப்போ நடக்கக்கூடிய கல்வி சம்பந்தமான விஷயங்கள், வேலைவாய்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் அதில் வருது. மாணவர்களின் சார்பாக நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அந்த வெப்சைட்டில் வருது. வேலை வாய்ப்புன்னு சொல்லி வேலையை தேடிக்கிட்டு அலைவாங்க. வேலை வாய்ப்பு எனக்கூடிய அதில் ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியை நீங்கள் கிளிக் செஞ்சீங்கன்னா ஒரு பெரிய இந்த ஜாப் போர்ட்டல்னு சொல்கிறாங்களே, naukri.comனு சொல்லுவீங்க, timesjob.comனு சொல்லுவீங்க. அதிலெல்லாம் எப்படி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மேட் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மேட் வச்சுருக்கிறோம். அந்த அளவிற்கு போகவில்லை என்றாலும் கூட அதில் ஒரு பகுதியை நாம் செய்கிறோம். வரக்கூடிய எல்லாமே ஆட்டோமேட் பண்ணியிருக்கிறோம். வரக்கூடிய அந்த நீங்கள் போய்ட்டு அப்லோட் யுவர் ரெஸ்யூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் மாணவரினுடைய அந்த வேலைவாய்ப்பு பிரிவு சகோதரர் ஷமீம் அவர்கள் பார்க்குறாங்க, அவர்களுடைய பிரிவுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மெயிலாக போயிடும். உங்களுடைய இமெயில் ஐடி அவருடைய டேட்டா பேஸில் ஆட் ஆயிரும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல்களை தரக்கூடிய சகோதரர்கள் அவருக்கு இருக்கிறாங்க. நம்ம மாணவரணி சகோதரர்கள் இருக்கிறாங்க, நமக்கு தருவாங்க. அந்த செய்திகளை எல்லாம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா பேஸுக்கு அப்படியே வந்து இமெயிலாக அமுச்சு விடுவார். அந்த மாதிரி பணிகள் அதில் நடக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கும், கல்வி சம்பந்தமான சந்தேகங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். ஃபோன் பண்ணி பேசினா சில நேரத்தில் எடுக்க மாட்டோம்.
நீங்கள் ஆன்லைன்லேயே ரொம்ப நாள் இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. அப்போ அது 5 விதமாக பிரிக்கிறோம். மாணவர்களின் சார்பாக நடக்கக்கூடிய பணிகள் தாவா இன்ஷா அல்லாஹ் நடக்குது. கல்வி சேவை இவங்க எப்படி மார்க் எடுக்கிறதுன்னு சந்தேகம் இருக்கலாம், என்ன படிக்கிறதுன்னு சந்தேகம் இருக்கலாம், எப்படி படிக்கிறதுன்னு சந்தேகம் இருக்கலாம், என்ன படிப்பை படித்தா அதிக சம்பளம் கிடைக்கும், என்ன படிப்பை படித்தா வேலை கிடைக்காது, என்ன படிப்பை படித்தா வெளிநாட்டுக்கு போனால், எந்த படிப்பை படித்தா உள்நாட்டில் மரியாதை, IAS எப்படி பாஸ் பண்ணுறது, IPS எப்படி பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை நீங்கள் ஒரு கேள்வியாக நீங்கள் கேட்பீர்களே ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அதுக்கு இன்ஷா அல்லாஹ் பதில் அளிக்கப்படும். 2-3 நாள் டைமுக்குள்ளே அதற்கு உங்களுக்கு பதில் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதில் கல்வி சேவை, அதே மாதிரி உங்களுக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமான கேள்விகளையும் நீங்கள் அதில் கேட்கலாம். அப்புறமா பத்திரிகைத்துறை ஷேக் தாவூத் அவர்கள் பார்க்குறாங்க. பத்திரிகைத்துறை சம்பந்தமான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். என்ன மாதிரி பத்திரிகை படிப்புகள் இருக்குது, எந்த காலேஜில் படிக்கலாம் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் ஷேக் தாவூத் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியாக ஆன்லைன்லேயே நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெயில் வந்துடும். அந்த மெயிலை பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு ரிப்ளை பண்ணி விட்ருவோம். உங்களுக்கு மெயிலில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதில் இன்னும் பல விஷயங்களை சேர்ப்பதற்கு நம்ம முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் 1 மாத காலத்தில் அது இன்னும் அழகாக, இன்னும் பல நல்ல விஷயங்களோடு அந்த வெப்சைட் வந்துடும். அதே மாதிரி மாணவர்களின் சார்பாக ஃபேஸ்புக்லேயே நிறைய பேர் சொன்னாங்க. ஃபேஸ்புக்கில் நிறைய விஷயங்களை மாணவர்களின் சார்பாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். facebook.com/TNTJSW, அதே தான் TNTJSW ஸ்டூடெண்ட் விங், TNTJSW அப்படின்னு சொல்லி ஒரு வலை பக்கம் இருக்குது. அந்த பக்கத்தில் நம்ம மாணவர்களின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த SW.netல வரக்கூடிய அவ்வளோ விஷயங்களும் இதில் இருக்கும். கிட்டத்தட்ட 2000 சொச்சம் பேர் லைக் கொடுத்துருக்குறாங்க. 2030 பேர் தானே அப்படின்னா 2030 பேர் ஒரு செய்தியை நாம் போடுவோமே ஆனால் 2-3 நாள் முன்னாடி பார்த்த வரையில் 4-5 லட்சம் பேருக்கு அது போகுது. நம்ம ஒரு செய்தியை போட்ட அடுத்த செகண்டு அது 5 லட்சம் பேரினுடைய இன்பாக்ஸை போயிட்டு அடைகிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் வளர்ந்துருக்குது அந்த வலைத்தள பக்கமும். அதை நீங்கள் என்ன செய்யணும், எப்படி நீங்கள் உங்களுடைய பகுதிகளில் நீங்கள் பணிகளை செய்தீர்கள் என்றால் மெயில் அனுப்புகிற மாதிரி, மெயில் ஐடி உங்களுக்கு நான் தரேன். மெயில் அனுப்புகிற மாதிரி ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்திகளை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். தேவையில்லாத ஒன்றுத்துக்கும் ஆகாத விஷயங்களுக்கெல்லாம் லைக் கொடுத்து டேக் பண்ணி ஊர் உலகத்துக்கெல்லாம் பரப்பி விட்டு சில நேரங்களில் தீமையை சம்பாதிக்கக்கூடிய நாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நிறைய நண்பர்கள் கொண்டுட்டு போய் சேர்க்கணும். இந்த வலைப்பக்கத்தை மற்றவர்களுக்கு பரப்புவதன் மூலமாக அவர்கள் அதை பார்ப்பாங்க. அதன் மூலமாக அவர்கள் நிறைய இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய தவறான புரிதல் அவர்களுக்கு போகும். இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைவதற்கு கூட அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி பணிகளை நீங்கள் அந்த வலைத்தள பக்கத்தை மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளையும் நீங்கள் செய்யணும். நீங்கள் இமெயில் அனுப்ப வேண்டிய அந்த முகவரியை நான் சொல்கிறேன். அந்த இமெயில் முகவரியை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய பகுதிகளில் மாணவரணியின் சார்பாக நடக்கக்கூடிய எந்த விதமான செயல்பாடாக இருந்தாலும், அதாவது நீங்கள் கல்லூரிகளில் ஸ்பெசிஃபிக்காக தாவா பண்ணுவீங்க, உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் நீங்கள் தாவா பண்ணுறீங்க, அப்படிப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி நீங்கள் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சி நடத்துறீங்க, அதிக மதிப்பெண் பெறுவது எப்படின்ற நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க, ஆங்கில பயிற்சி முகாம் நடத்தலாம், இலவச டியூஷன் நீங்கள் நடத்தலாம். அப்புறமா சின்ன நூலகம் மாதிரி தொழில்நுட்ப புத்தகங்கள் இருக்கக்கூடிய நூலகங்களை நீங்கள் அமைக்கலாம். அதுக்கப்புறமா வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம் நடத்தலாம். வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம் இன்ஷா அல்லாஹ் பெரிய அளவில் நம்ம நடத்தலாம். வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம் நீங்கள் நடத்தலாம். பத்திரிகையாளர் பயிற்சி முகாம் நடத்தலாம். சட்ட பயிற்சி முகாம் நடத்தலாம். நீங்கள் டைம் கேட்டிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம். அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் உங்களுடைய மாவட்டங்களில் நடத்துவது மூலமாக நடத்தி முடித்த உடனே மெயில் வரணும். கிட்டத்தட்ட அதிக மதிப்பெண் பெறுவது எப்படி இந்த தர்பியா இருந்ததுனால யாரையும் கண்டிப்பாக நடத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம வற்புறுத்தலை. அப்படி வற்புறுத்தாமலே ஒரு 30க்கு மேலே நடந்துருச்சு. என்ன 30க்கு மேலே நடந்துச்சு, சும்மா சொல்லாதீங்க பாய் அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மையாகவே நடந்துச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா எதுவுமே அது வெப்சைட்டில் வர மாட்டேங்குது. யாரும் மெயில் அனுப்ப மாட்டாங்க. ஊர் சொல்லலாம் விரும்பலை. ஒரு ஊரில் ஃபோன் பண்ணி 4 தடவை கேட்டப்போ ஒரு அட்டென்மெண்ட் வந்துட்டார் அனுப்புப்பானா 2 வாரம் கழித்து கூட அனுப்பாமல் அப்புறம் நமக்கு வேணாம் விட்டாச்சு, சரி போப்பா அப்படின்னு விட்டாச்சு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. அதே மாதிரி இருக்கக்கூடாது. செய்திகள் நடந்துச்சுன்னா உடனே வந்துச்சுன்னா மக்களுக்கு போவோம். அது மற்றவர்களையும் செய்வதற்கு தூண்டும். இந்த முன்னாடி நமக்கு நடந்த இந்த வரலாற்று சம்பவங்களை எல்லாம் நம்ம சொன்னோம்ல, இது என்னப்பா இதையும் அதையும் போயிட்டு நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா இது உண்மை. அன்னைக்கு இருந்த சமுதாயம் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த சமுதாயத்திற்கு கல்விகள் இல்லாமல் இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த சமுதாய மக்கள் தங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை குறித்து கவலை இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்க முடியாது. நாம் இன்னைக்கு இந்த நாட்டில் சிறுபான்மையாக இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய கெட்ட விஷயங்களை ஊர் உலகத்துக்கெல்லாம் கொண்டு போயிட்டு 2 செகண்டில் சேர்க்குறாங்க. நம்ம செய்யக்கூடிய நல்லதுகள் எவ்வளோ நாளானாலும் போய் சேராமல் இருக்கிறது என்பது மிகப்பெரிய தவறு. அதை நீங்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டுவதை காட்டிலும் நம்மை நாமே குற்றம் சாட்டிக் கொள்ள வேண்டும். நம்மை நாமே குற்றம் சாட்ட, மற்றவனை குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி பத்திரிக்கை போடுறதில்லை. முஸ்லீம்களை எதிர்க்கிறார்கள். நாம் என்ன செய்தோம்? நாம் நம்முடைய கடமையை செய்கிறோமா? நாம் செஞ்ச பணிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோமா? பத்திரிகையாளர்களாக ஆவதற்கு எதையாவது முயற்சி செய்கிறோமா?
என்பதையெல்லாம் யோசிக்கணும், நம்மையும் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் துவானான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.